இந்த கதை நம்ம நிறைய வாட்டி கேட்டுருந்துருப்போம். கேத்திகிசம் கிளாஸில் கேட்டிருப்போம், இங்கே காஸ்பல் படிக்கக்குள்ளே கேட்டிருப்போம், இல்லை வீட்டில் கூட நம்ம படிச்சிருப்போம், மற்றவங்களுக்கு கூட சொல்லி தந்திருப்போம் இந்த கதை. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம மேலோட்டம் தான் படிச்சிருப்போம். ரொம்ப பேர்த்திட்ட கேட்டிங்கன்னா இது என்னதை பற்றி சொல்கிறாங்கன்னா பிறார் அன்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதைக்கு ஒன்றும் டீப்பாக ஒரு மீனிங் இருக்குது. ஒன்றும் கொஞ்சம் உள்ளுக்கு போனால் நம்மளுக்கும் தெரியும். அதாவது இறார் அன்பு, இறைவனோட அன்பு, இறை அன்பு. அந்த இறை அன்பை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் பேசுவோமே. இந்த கதை இப்போ நான் சொல்ல போகிறது அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது அவர் ஃபோர் ஃபாதர்ஸ், அவர் சர்ச் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேயே இதை பற்றி எழுதியிருக்காங்க, ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போக மறந்துட்டோம். ஏன்னா நம்ம பைபிள் அவளை முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பாக போவோமே. வெறும் இது பிறார் அன்பு பற்றியா, இல்லை இதில் இறை அன்பும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ எங்கே ஆரம்பிப்போம்னா, ஜீசஸ் எங்கே ஆரம்பித்தாங்க இந்த கதையை? ஆன் த ரோட், ஒரு வழி. அதாவது எருசலேம் ஜெரிகோ, இந்த ரோடு, அது ஒரு கல்மண்ணான ரோடு. அந்த ரோட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான். ஏன் ஜெருசலேம் இப்படி, இது ஜெரிகோ இப்படின்னு சொல்கிறேன்னா, ஜெருசலேம் ஒரு மலை பகுதியில் உள்ள இடம். இட்ஸ் அ ஹைலேண்ட், இட்ஸ் ஆன் அ மவுண்டன். அதே ஜெரிகோ, அந்த நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜெருசலம் பற்றி எழுதக்குள்ள இட்ஸ் அ சிட்டி ஆஃப் காட், அதாவது கடவுள் ஒரு நகரம், அவங்களோட இடம் அது, அங்கே இருக்கிற கடவுள் இருக்கிற இடம் அது. அதே நீங்கள் ஜெரிகோ பார்த்தீங்கன்னா பைபிளில் அது டெட் சீட்ட இருக்கிற இடம். அந்த இடத்துல ஒரு டெட் சீன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெட் சீல ஒன்றும் உயிரோடு இருக்காது, அங்கே ஒன்றுமே இருக்காது. அந்த டெட் சீல இருக்கிற இடம் தான் ஜெரிகோ. ஜெரிகோ பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த நல்ல விஷயங்கள்லாம் அங்கே நடக்காது, அங்கே ரொம்ப கெட்ட விஷயங்கள் தான் இருக்கு. கடைசியில் கடவுள் தான் காப்பாற்றுவாங்க அவங்கள. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்த்தாலும் சரி, நியூ டெஸ்டமெண்ட்டில் அந்த பிளைண்ட் மேன், அந்த கண்ணு தெரியாதவனும் அங்கே ஜெரிகோவில் தான் இருக்கும். இந்த கதைலாம் அந்த மாதிரியான, அங்கே ஜெரிகோவை பற்றி பேசுனா அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ இந்த மனுஷன் அங்கேருந்து நடந்து வந்துருக்காங்க. எங்கே? ஜெருசலேம்லேருந்து ஜெரிகோக்கு. இதை நினைப்பு வச்சுங்க. நடந்து வந்துருக்குள்ள அங்கே 2-3 பேர் அவனை பிடிச்சி அடித்து அவனோட காசெல்லாம் எடுத்து அவனை துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது அங்கே அவன் துணி கூட இல்லாமல் படுத்து கிடக்குறான், சாவர மாதிரி படுத்து கிடக்குறான். ஹி இஸ் கோயிங் டு டை. ஒருத்தர் அவனை ஹெல்ப் பண்ணலன்னா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவன் செத்து போயிடுவான். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். இந்த கதை நம்ம முன்ன கேட்டுருக்கோம். அதாவது ஜீசஸ் அந்த டீச்சிங்கில் என்ன சொல்லுவாங்களா, நம்ம மற்றவங்களை இந்த குட் செமரிட்டன், அந்த நல்ல சமரியார் மாதிரி நம்ம நடத்தணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த பருத்தி இங்கே அடிபட்டு கிடக்கிறவன் யார்? யோசிச்சிருக்கீங்களா? அது வேற யாரும் இல்லை, இட் இஸ் ஹியூமனிட்டி. அந்த மனித எல்லா மனுஷனும் சேர்ந்து கிடக்கிறது தான் அது. ஏன்னா நம்ம கடவுள் படித்தவங்க, அந்த கடவுள் படைச்சி அவங்க கிட்ட தான் வச்சுருந்தாங்க. நம்ம தான் வேணான்ட்டு தள்ளி 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 ஜெருசலேம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெரிகோவுக்கு போயிட்டு வந்துருக்கோம். இது என்ன நடக்கும்னா, அந்த பாவங்கள், நம்ம அந்த வழியில் செய்கிற பாவங்கள், இந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசில் சேர்ந்து ஒரு நோய் மாதிரி ஆயிரும், ஒரு புத்து நோய் மாதிரி ஆயிரும், ஒரு கேன்சர் மாதிரி ஆயிரும். அதுக்கு உள்ளேருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சாவை அடித்து கடைசியில் நடுரோட்டில் போட்டு போயிடும். அதுதான் கதை. தட் இஸ் த ட்ரூத். ஏன்னா நம்ம அதான் சின்னோட அதோட ஐடென்டிட்டியே அதுதான். நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா சின் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளேன்னு நம்மளை அழிச்சிடும். அங்கே அடித்து போட்டு போனவங்க, நம்ம சேர்ந்தவங்க, சாத்தான் எல்லாம் அடித்து போட்டு நம்மளை அங்கே போட்டு போனதை விட, அந்த ஆளால் சொந்தமாக எந்திரிச்சு நடக்க முடியாது, அந்த ஆளால் சொந்தமாக குணப்படுத்திக்க முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் அந்த மனுஷன் குணமாக முடியும். யார் வரா? யார் வரா? ஓகே, நம்ம கதை ரொம்ப நேரம் போகக்கூடாது, ஷார்ட் ஆக்கிடுவோம். வர்றது ரிலீஜியஸ் பீப்புள், அதாவது இந்த லெவியர் அண்ட் ஆல்சோ அந்த குரு வராங்க. 2 பேரும், ப்ரீஸ்ட் அண்ட் த லிவைட், 2 பேரும் வராங்க. இவங்க யாரு? அதையும் யோசிச்சு பாருங்க. ஒரு பிஷப் இருக்காங்க, ஒரு ஆயர், கேத்தலிக் ஆயர், அவங்க பேர் பிஷப் பேரன். அவர் நிறைய புக்கெலாம் எழுதியிருக்காரு, அவர் ஒரு தியோலஜன். அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேர் ரிலீஜியஸ் அத்தாரிட்டி. மதங்கள் என்ன செய்யும்? மதங்கள் நல்ல விஷயம், பாயிண்ட்ஸ் டு ஜீசஸ், பாயிண்ட்ஸ் டு காட், கடவுளை காமிக்கும். ஆனால் மதங்களால் நம்மளை காப்பாற்ற முடியாது. கடவுள் தான் காப்பாற்ற முடியும். மதங்கள் கடவுளை காமிக்கும், ஆனால் மதங்களால் காப்பாற்ற முடியாது. அதே தான் எங்கேயும் நடந்துச்சு.
அவங்களால காப்பாற்ற முடியாது. என்னது தூரம், அந்தாண்ட ரோடை தாண்டி அந்தாண்ட நடந்து போயிட்டாங்க. ஒருத்தராலையும் காப்பாற்ற முடியல, காப்பாற்றுறதுக்கு அந்த ஆசையும் இல்லை. ஸோ அவங்க போயிட்டாங்க. அப்புறம் யார் வந்தா? ஒரு செமரியார், ஒரு செமரிட்டன். இந்த செமரிட்டன் வந்து யூதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. செமரிட்டனுக்கும் யூதர்களை பிடிக்காது. ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க, பக்கத்தில் நிற்க கூட மாட்டாங்க, தொடக்கூட மாட்டாங்க. பேசினாலே சண்டை வரும். they are great enemies, they are great எதிரிகள். ஆனால் இந்த செமரிட்டன் அந்த மனுஷன் உழுந்துக்க, அந்த மனுஷனை அந்த ரிலீஜியஸ் பீப்புள் பார்த்த மாதிரி பார்த்தாங்களா? எப்படி பார்த்தாங்க? அன்போடு பார்த்தாங்க, கருணையோட பார்த்தாங்க. அதான் முக்கியம். கடைசியில் அங்கே இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்க அந்த ஆளை நல்லபடியாக பார்த்து அவங்களுக்கு இன்னும் நான் சொன்னேன் ஜெருசலம் ஜெரிகோன்னு அந்த கதை சொல்லக்குள்ள ஜீசஸ் சொல்லியிருக்கலாம், ஒருத்தன் போயிட்டு இருந்தான் ஒரு ரோட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லல. ஜெருசலேருந்து ஜெரிகோவுக்கு அதில் ஒரு மீனிங் இருந்துச்சு, அதில் உள்ள ஒரு மீனிங் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இப்போ சொல்லலாம், இல்லை நான் அவர் மருந்து போட்டு நல்லா குணப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லல. என்னத்தை பாய்ச்சாங்க நீங்கள் பாருங்க, நல்லா நீங்களே கவனிங்க. திராட்சை மது, எண்ணெய். இது நம்ம இன்னைக்கு எங்கே பாய்க்கிறோம்? சர்ச்சில் எங்கே பாய்க்கிறோம்? வைன் எங்கே பாய்க்கிறோம்? பிளட் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம யூக்ரிஸ் நன்மை எடுக்கக்குள்ள அங்கே தான் பாய்க்கிறோம், அங்கேயும் தான் வருது. ரெண்டாவது ஆயில் எங்கே பாய்க்கிறோம்? எல்லாத்துலேயும், எல்லா சக்ரமெண்ட்லேயும் பாய்ப்போம். பேப்டிசமில் பாய்ப்போம், உறுதி பூசைக்கு பாய்ப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம சீக்கா இருக்கக்குள்ள இந்த மனுஷன் கறக்குறாங்க அந்த டைம்லையும் பாய்ப்போம். அப்பயே அந்த ஆளுக்களுக்கு புரிஞ்சிருக்காது இது. ஆனால் நம்மளுக்கு இது தெரியணும். அது நம்ம கொஞ்சம் உள்ளுக்கு போனோம்னா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓ, ஜீசஸ் இதை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு அப்பயே சொல்லியிருக்காங்க, இந்த ஜாமான்கள்லாம் இந்த பொருள்கள்லாம் வச்சு தான் நான் என்னோட மக்களை காப்பாற்ற போகிறேன்னு அப்பயே காமிச்சிருக்காங்க, குணப்படுத்த போகிறேன்னு அப்பயே சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ தேர் இஸ் அ டீப்பர் மீனிங். இது உள்ள நம்ம கொஞ்சம் போனோன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வரும். சரி, அது முடிஞ்சு என்ன வந்துச்சு? அவங்களை கூட்டிகிட்டு போய் கழுதை சொல்லலை, பட் இட்ஸ் ஆன் த மவுண்ட். அந்த கழுதையில் அவங்க கீழே நடந்துட்டு அவங்கள மேலே தூக்கி கொண்டு போய் ஒரு இங்கிலீஷில் இன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஹோட்டல் மாதிரின்னு வச்சுக்கலாம். அங்கே வச்சு அவங்கள பார்த்து நல்லபடியாக பார்த்து குணமறிய பார்த்து கடைசியில் அந்த கீப்பர் அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்களாம், இந்த அங்கே காசு வச்சு இங்கே எவ்வளோ 2 டினாரி. ஒரு டினாரி வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் தான், ஒரு நாளோட சம்பளம் வந்து ஒரு டினாரி. அதாவது இவங்க வந்து ஒரு பணக்கார மனுஷன் இல்லை, அவங்களுக்கு இருந்தது 2 டினாரி. இவங்க மேலேயே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நான் திருப்பி வருவேன், நான் திருப்பி இவனை வந்து இவனோட கடனெல்லாம் அடைச்சி திருப்பி மீட்டு கொண்டு போவேன் தான் சொல்கிறாங்க. இந்த கதையை நம்ம பிறார் அன்புன்னு மட்டும் படித்தோன்னா இந்த மீனிங் எல்லாம் ஓடிடும். அதனால தான் வந்து பைபிளை வந்து கொஞ்சம் டீப்பாக படிக்கணும், கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் திங்க் பண்ண. இது நம்ம செய்யாட்டி அந்த ரிலேஷன்ஷிப் ஓடிடும். இது முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபேவர் செய்யுங்களேன், இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க, இதே ரீடிங் ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி இதே ரீடிங் நீங்கள் திருப்பி படித்து பாருங்க. ஆனால் இந்த கண்ணோக்கத்தோட நம்ம ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எங்கே கடவுள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எங்கே இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அந்த 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 துன்பங்கள் எல்லாத்தையும் நினச்சி பாருங்க. கடைசியில் ஒருத்தன் கூட வந்து உதவிக்கு வரமாட்டான், ஒருத்தராலையும் உதவியும் செய்ய முடியாது. கடைசியில் கடவுளே இறங்கி வந்து நம்மளுக்கு உதவி மட்டும் செய்யலை, அவர் ரத்தமும் அவர் வாழ்க்கையும் நம்மளுக்கு கொடுத்து, நம்மளுக்கு உயிர் கொடுத்து அவர் இல்லத்துக்கு கொண்டு போற. அந்த 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 ஹோட்டல் வந்து வெறும் ஹோட்டல் இல்லை, ஏன்னா அது ஜெருசலம் ஹெவன்னா, இது ஹெல்னா அவங்க நடுவில் இருக்கிறது தான் அந்த ஜீசஸ் இருக்கிற இடம். அதாவது அவரோட சர்ச். அங்கே கொண்டு போய் நல்லபடியாக திருப்பி கொண்டு வந்து கடைசியில் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நான் திருப்பி வருவேன். எங்கே போகிறாங்க அப்படின்னா, இவனோட கடத்தை அடைக்க போகிறாங்க. இவனோட உத்தாங்களாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடைக்கணுமே, இவனுக்கு காசு கொடுக்கணுமே. சிலுவையில் அரைஞ்சி பாடுபட்டு செத்து திருப்பி வரேன்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த நல்ல அயலன் சரியாக சொல்கிறேன்னான்னு கூட தெரியல, அயல் வீட்டுக்காரர் என்னைக்கு அவர் நம்மளை சர்ச்சுக்கு கொண்டு வந்தாங்களோ, என்னைக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போனாங்களோ, நம்ம அவர் அயல் வீட்டுக்காரர் இல்லை, அவர் நம்ம குடும்பம். ஹி ஹாஸ் மேட் அஸ் ஹிஸ் ஃபேமிலி. நம்ம அவர் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள். இப்போ அதான் சர்ச். அதனால தான் நம்ம அதை சொன்னேன், நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்து அனுப்பினது தான் இந்த மதம், இந்த கிறிஸ்துவம்.
கிறிஸ்துவ மதம் சேவ் பண்ணிடும்ல, கடவுள் சேவ் பண்ணி கொண்டு வந்த இடம் தான் இந்த ஃபேமிலி. இந்த கதை வந்து சாதாரண வெறும் பிறர் அன்பு அந்த மாதிரி சொல்லி முடிச்சிட்டோம்னா இந்த டீப்பான மீனிங்லாம் ஓடிடும். இதுக்கு மேலே ஒன்றும் நிறையா இருக்குது, இதுக்கு மேலே நிறையா இருக்குது. நீங்களே படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஆனால் அந்த மாதிரி படித்தோன்னா சரியாக வராது. ஆனால் இந்த மாதிரி நம்ம நல்லா டீப்பாக படித்தோன்னா என்ன ஆகும்னா, இங்கேருந்து இறை அன்பும் வெளியாகும், இந்த இறை அன்புலேருந்து பிறர் அன்பும் வெளியாகும். ஏன்னா நீங்கள் மற்றவங்கள அதே மாதிரி பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும், நான் அந்த மாதிரி உளுந்து கட்டுப்பேன், எனக்கு ஜீசஸ் வந்து ஹெல்ப் பண்ணாகல, எனக்கு கொடுத்தாகல. அந்த ஜீசஸ்க்கு பதிலாக நான் மற்றவங்களை பார்க்கக்குள்ள உங்கள் கண்ணுக்கு அவங்க மாதிரி தான் தெரியும். அதனால நீங்களும் அவங்க ஃபேமிலி மாதிரி அனுப்பிச்சு சர்ச்சுக்கு கொண்டு வந்து அவனுக்கும் குளிப்பாட்டி பேப்டிசமில் அவனுக்கும் எண்ணெய் பூசி அவர் இரத்தத்தை கொடுத்து நீங்களும் காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு வந்து அவன் வந்து அவன் ஃபேமிலி மாதிரி தான் தெரியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கும் உணர்ந்துருவீங்க. ஸோ இன்னைக்கு இந்த கதை வெறும் சிம்பிளான பிறர் அன்பு கதை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நான் போயிருக்கலாம். அப்படி தான் நான் பிளான் எழுதக்குள்ள நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதில் ஒரு டீப்பான ஒரு மீனிங் இருக்குது, அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, காட்ஸ் லவ். இது அவர் சொல்கிற ஒரு அன்பு கதை. நம்மளை எப்படி மீட் பண்ணாங்க, நம்ம அவரை எப்படி மீட் பண்ணோம், எப்படி நம்ம ஒரு ஃபேமிலி ஆகணும், எப்படி இன்னைக்கு நம்ம இருக்கோம், அந்த கதையை தான் இவர் அழகாக அப்படி எழுதி இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஆளுங்களுக்கு அப்போ புரிஞ்சிருக்காது, ஆனால் இப்போ ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு புரியும். பிகாஸ் த குட் சமரிட்டன், நல்ல சமரியன் கதை வந்து இஸ் அ ஸ்டோரி ஆஃப் காட்ஸ் லவ். இட்ஸ் அ லவ் ஸ்டோரி ஆஃப் காட். ஆமென்.